அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று கம்ப்யூட்டர் சிறிது பிரச்சனையாக இருந்தது. இப்போ சரி. நாங்கள் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். இன்றைய வகுப்பு ஆரம்ப வகுப்பு, 6வது வகுப்பு. கடந்த வகுப்பில் நாம் பார்த்த சிலவற்றை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். இன்று அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். நாம் நமது சமநிலை செய்யும் போது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். மற்றும் இன்றைய தியானத்துக்கு நாம் தயாராகுவோம். நமக்கு தெரியும், தியானம் நாம் நமது மனம் உடல் இரண்டும் இலகுவாக இருக்க வேண்டும். இருக்கும் போதே நமது நடுநாடி தன்னியக்க நரம்பு தொகுதி தொழில்பட ஆரம்பிக்கும். எனவே நாம் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும். நமது இடது நாடி வலது நாடி பாதிப்புகளை தவிர்த்து மனம் அமைதி, உடல் அமைதி அடைந்து எமது மனதுக்கு அப்பால் நாம் அந்த அமைதி நிலைக்கு செல்ல வேண்டும். இதற்காகவே நாம் சமநிலை செய்து கொள்கின்றோம், எம்மை அமைதிப்படுத்துவதற்கு. எம்மை எவ்வாறு நாம் அமைதிப்படுத்தலாம்? சரணடைவதன் மூலம். சரணடைவதென்றால் இப்பொழுது எமது கவனத்தை சிதறச் செய்பவை, எம்மை திசை மாறச் செய்யும் விஷயங்கள், வழி தவறச் செய்யும் விஷயங்கள், முக்கியமாக எமது அகங்காரம், மமகாரம், இவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். விட்டுவிடும் போது நாம் அமைதியடைய ஆரம்பிக்கின்றோம். இதை விடுவது என்பது இலகுவான காரியம் இல்லை. இதற்குத்தான் எமக்கு அறிவு தேவை. எமது ஞானம் வளர வளர நாம் அவற்றின் முக்கியத்துவம் எமக்கு மெதுவாக குறைகின்றது. குறைய அது தானாக எம்மிடமிருந்து விடுபடுகின்றது. தேவையில்லாதவை எம்மிடமிருந்து விடுபடுகின்றது. எவ்வாறு நாம் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவது என்பதை நாம் பார்த்தோம். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவானாலும் தீர்வு ஒன்று. ஸ்ரீமாதிஜி அழகாக சொல்கின்றார், உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். பிரச்சனைகளை நாம் நினைத்தால் அதற்கு தீர்வு இல்லை, அதுக்குள் அகப்பட்டுக் கொள்வோம். எனவே அதிலிருந்து வெளிவந்து பிரச்சனைகளை நாம் நினைக்காது அதிலிருந்து வெளிவர வேண்டும். வெளிவந்து நுண்ணதிர்வுகளுக்கு, அதாவது இறைவனின் அன்பு அலைகளுக்கு எம்மை வெளிப்படுத்த வேண்டும். எவ்வாறு சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியினை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கின்றது. அதுபோல் நாமும், அதாவது இயற்கை ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை, தானாக வெளிப்படுத்தும் போது சூரிய கதிர்கள் அதில் விழுகின்றது. சூரிய கதிர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இயற்கை செழிப்பாக வளர்கின்றது.
அதுபோல் நாமும் அமைதியடைந்து எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவது என்பது எமது மன மன அமைதி அடையும் போது அந்த எமது தன்னியக்க நரம்பு தொகுதி சுழுமுனை நாடி வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இந்த சுழுமுனை நாடியே ஞான சக்தி, எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் இறை சக்தியோடு இணைக்கும் சக்தி, அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. அது வேலை செய்ய ஆரம்பித்து எம்மை தியான நிலைக்கு முழுமையாக கொண்டு செல்லும் போது தெய்வீக சக்தி எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. அதை நாம் எமது வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக உணரலாம். எவ்வாறு ஒரு வித்து முளைக்க ஆரம்பித்து மெதுமெதுவாக வளர்கின்றதோ அதுபோல் நாம் எமக்குள் அந்த வளர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். இதற்கு நமக்கு பொறுமை அவசியம். பொறுமையோடு நாம் இந்த தியானத்தில் நாம் எமது நன்மைக்காக நாம் இந்த தியானத்தில் பொறுமையோடு வேலை செய்ய வேண்டும். பொறுமை, மன அமைதி, சாட்சி நிலை, அதாவது மனதில் வேண்டாத எண்ணங்கள், எம்மை குழப்பும் எண்ணங்கள், அவற்றையெல்லாம் விடுத்து ஒரு சாட்சி நிலையில் முழு நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். எமது கவனத்தை முழு நம்பிக்கையோடு தலை உச்சி குழியில் வைத்து மற்றும் இந்த தெய்வீகத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு சிறிது முன்னேற்றம் இருந்தால் அதுவே நம்பிக்கை கொள்ள போதுமானது. ஓகே, இந்த அளவுக்கு, இந்த சின்ன அளவு இப்போ வேலை செய்கின்றது, எனவே இது மேலும் மேலும் வேலை செய்யும் என்ற அந்த முழு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதோடு நாம் இன்று பார்ப்போம் இந்த எண்ணங்களில் இருந்து விடுதலை எவ்வாறு மற்றும் மெழுகுவர்த்தி ஒளிமுறை அறிமுகப்படுத்துவோம். எண்ணங்கள் எமது அகங்காரம் அல்லது மமகாரத்திலிருந்து வருகின்றது. மமகாரம் எமது கடந்த கால வாழ்வோடு தொடர்பான எண்ணங்கள், பாதிப்புகள். அகங்காரம் எமது எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலைகள். இந்த பயம், கவலைகள் ஏன் வருகிறது என்றால் நாம் எமது மூலத்தோடு, ஆதி மூலத்தோடான தொடர்பை முற்றாக மறந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, அதுவே உண்மை என நாம் நினைக்கின்றோம். ஆனால் அது உண்மை அல்ல, அதுவே அகங்காரம். ஆனால் அது உண்மை அல்ல. நாம் இந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கம், அந்த முழுமை எம்மை கவனித்துக் கொள்கின்றது, அதுவே உண்மை. அதை நாம் உணர ஆரம்பித்தால் இந்த அகங்காரம், மமகாரம் அமைதி அடைந்து நாம் அந்த அமைதி நிலைக்கு, எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலைக்கு செல்ல முடியும். எமது நடுநாடி, எமது இடது வலது நாடியை நாம் ஆறுதல் படுத்தும் போது எமது நடுநாடி வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இந்த நடுநாடியே நாம் நடக்க வேண்டிய மிக குறுகிய பாதையாகும். நடுநாடி மூலமாக எமது முன்னேற்றம், குண்டலினி தாய் மேலெழுந்து எமது அனைத்து சக்கரங்களையும் பலப்படுத்தி ஆகிய சக்கரம் தலைக்குள் வரும்போது இரு பக்கமும் எமது அகங்காரம், மமகாரம் எமது தலையில் குந்தி கொண்டிருக்கின்றது. அவை பெரிதாகி எமக்கு அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் எமது அகங்காரம் பெரிய பாறை போல் இருக்கின்றது, மறுபக்கம் மமகாரம்
நாம் அந்த இருபுறமும் பார்க்க வேண்டும். ஒன்று அகங்காரத்தால் நாம் பாறையில் எமது தலையை இடித்துக் கொள்கின்றோமா, அல்லது மமகார கடந்த கால வாழ்வில் இருந்து மீண்டு வர முடியாது பள்ளத்தாக்கில் விழுந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் பார்க்க வேண்டும். எமது விவேகத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த தியானத்தில் நாம் நிறைய விவேகம், அறிவை பெற்றுக் கொள்கின்றோம். இந்த அறிவு மூலமாக நாம் எமது வலது நாடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சமநிலைக்கு வருகின்றது. எனவே எந்த விதமான தீவிரமான பாதிப்பாக இருந்தாலும் இடது நாடி மனநோய், அதுவே மிக ஆழமான பாதிப்பு. கடந்த கால வாழ்வின் தாக்கங்களால் மனநோய்க்கு ஆளானவர்கள், வலது நாடி பாதிப்பு எதிர்காலத்தை பற்றிய பயங்களால் அதீதமாக வேலை செய்து இதன்றி மன அழுத்தத்துக்கு உள்ளானவர்கள் மற்றும் பல நோய்களுக்கு உள்ளானவர்கள். இவை அனைத்தும் நிச்சயமாக இந்த தியானம் மூலமாக 3 மாதங்களில் நாம் விடுதலையை உணரலாம். உணர்ந்து மன அமைதி, சாந்தி, முன்னேற்றம், வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உள்ளுக்குள் நமக்கு ஒரு ஆத்ம ஒளி தெளிவு, மன தெளிவு பிறந்து எமது வாழ்க்கையின் பாதை நன்றாக தெரிவதை நாம் உணரலாம். எனவே சாயோகத்தில் இந்த மையப்பாதை தான் மிகவும் முக்கியம். மையப்பாதை எமது நிகழ்காலத்தில் நாம் இருப்பது. இந்த நிகழ்காலம், இந்த கணம் நாம் எமது மூலத்தோடு தொடர்போடு இருக்கும் போது எமது வாழ்வு பாதுகாப்பானதாக மாறுகின்றது, அறிவு நிறைந்ததாக மாறுகின்றது. எனவே சமநிலைப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் தீவிரமில்லாது சமநிலையில் இருக்க பழக வேண்டும். இதற்காகவே நாம் இரு முறைகள் இருக்கின்றது. ஒன்று உப்பு நீர் சுத்திகரிப்பு, மற்றது ஒளி தத்துவம் மூலமாக நாம் ஒளி தத்துவம் மூலமாக இடது நாடி பாதிப்பையும், உப்பு நீர் சுத்திகரிப்பு மூலம் முக்கியமாக வலது நாடியும் நாம் சமநிலை செய்து கொள்ளலாம். மற்றும் எமது ஆத்மாவை நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மாவே நமக்கு அறிவை தருகின்றது. குண்டலினி எண்ணெய் ஆத்மாவை ஒளியூட்டும் போது நமக்கு ஆத்ம ஞானம், நமக்கு அறிவு வளர்கின்றது. ஆத்மாவிடம் சரணடைந்து எமது மனதின் தொழிற்பாட்டுகளை குறைத்து நாம் அந்த தியான நிலைக்கு செல்ல வேண்டும். தியான நிலை என்பது எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட்ட நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதுவே எமது ஒரே குறிக்கோள். ஒன்று நாம் இதை பற்றி நாம் பார்ப்போம். நாம் உடல் ரீதியாக எமது நாடிகளை சுத்திகரிக்கலாம். அது மட்டுமல்ல, நாம் அறிவும் நமக்கு வளர வேண்டும். வளரும் போது இந்த நாடிகளின் சமநிலை தானாக ஏற்படுகின்றது. எனவே இன்று நாம் ஒரு சிறிய மூச்சு பயிற்சி செய்வோம். இரு கைகளையும் மடியில் திறந்து வைப்போம். திறந்து வைத்து நாம் பார்த்தோம், எமது சுழுமுனை நாடி மிகவும் முக்கியமானது. எனவே இப்பொழுது நாம் சுழுமுனை நாடியில் கவனத்தை வைப்போம். தலை உச்சி குழி,
முள்ளந்தண்டு வழியாக உள்முகமாக சுழுமுனை நாடி எமது முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை நாம் அந்த சுழுமுனை நாடியை அவதானிப்போம், கவனிப்போம். அவ்வளவுதான். நீங்கள் உச்சி குழியில் முழுமையான கவனத்தை வைக்கும் போது நாம் சுவாசிக்கின்றோம், அது தானாக நடைபெறுகின்றது. முழு கவனத்தையும் நீங்கள் உச்சி குழியில் வைக்கும் போது இந்த சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுவதை நாம் உணரலாம். காற்றை சகஸ்ராரம், அதாவது உச்சிக்குழி குழியாக உள்ளிழுத்து முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு செல்லுவோம். அங்கு எமது முதலாவது சக்தி மையம், மூல ஆதாரம் சக்தி மையம் இருக்கின்றது. பிறகு அங்கிருந்து கொண்டு மூச்சை வெளிவிடுவோம். தலையுச்சிக்குழி. உண்மையில் எமது சுவாசம் மூக்கினூடாக நடைபெறுகின்றது. ஆனால் முழு கவனமும் சகஸ்ராரத்தில் செல்லும் போது எமது கவனம் சக்தி நிறைந்தது. செல்லும் போது எமது சுவாசம் உச்சிக்குழி வழியாக நடைபெறும். மீண்டும் எந்த ஒரு பயிற்சியும் கடினமாக நாம் செய்ய தேவையில்லை. முடிந்தளவு செய்வோம். நாளடைவில் அது தானாக முன்னேற்றம் அடைவதை நாம் காணலாம். எனவே முடிந்த அளவு உங்கள் கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து 2-3 தடவை சுவாசத்தை சுழுமுனை நாடி வழியாக உள்ளிழுத்து வெளிவிடுவோம். கடினமாக இருந்தால் நீங்கள் மூச்சை மூக்கால் உள்ளிழுக்கும் போது கவனத்தை சகஸ்ராரத்திலும் வையுங்கள். மூச்சை உள்ளிழுத்து முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை செல்லுவோம். பின்பு வெளிவிடுவோம். இப்பொழுது ஒரு அமைதியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பாருங்கள். நன்றாக மூச்சை உள்ளிழுங்கள். மூக்கால் உள்ளிழுங்கள். ஆனால் உள்ளிழுக்கும் போது உங்களுடைய உச்சிக்குழியையும் கவனத்தில் வையுங்கள். முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை செல்லுவோம். பின்பு அங்கிருந்து மூச்சை வெளிவிடுவோம். மூக்கு துவாரத்தால் வெளிவிடும் போது கவனம் உச்சிக்குழியிலும் இருக்கட்டும். இவ்வாறு நாம் 2-3 தடவை செய்யும் போது மெதுவாக எமது மூச்சு சுவாசம் எமது கவனத்தோடு நடுநாடியில் ஒருங்கிணைவதை நாம் காணலாம். ஒருங்கிணைந்து அமைதிப்படுத்துவதை நாம் காணலாம். இந்த மூச்சு பயிற்சி எமது வலது நாடி பிராணசக்தி வலது நாடியை அமைதிப்படுத்துகின்றது. வலது நாடி அமைதிப்படும் போது இடது நாடியும் தானாக அமைதி அடைகின்றது.
இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்ளுவோம். அனைவருக்கும் தெரியும். எனவே நாம் செய்து கொள்வோம். முதலாவது முறை உள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து மெதுவாக மேலெடுத்து செல்லுங்கள். சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று இரண்டாவது முடிச்சை நாம் போட்டுக்கொள்வோம். கையை நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது கைகளை நன்றாக திறந்து அவதானியுங்கள் கைகளில் என்ன நடக்கின்றது என்று. மற்றும் மூன்றாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று 3 தடவை முடித்தை போட்டுக்கொள்வோம். இரு கைகளையும் நன்றாக விரித்து கை விரல்கள் 10 விரல் நுனிகளும் ஆகாயத்தை நோக்கி இருக்குமாறு வைத்து மெதுவாக மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். கொண்டு வரும்போது கைகளை அவதானியுங்கள். கொண்டு வந்து கைகளை மடியில் வைத்து இப்பொழுது கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சகஸ்ரார. இப்பொழுது நாம் இரு கைகளையும் கூப்பி வணங்குவோம். இது நமஸ்காரம். இந்த வணக்கம் எமக்குள் இருக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் நாம் தலை வணங்குகின்றோம். எமக்குள் இருக்கும் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளுக்கும். அதோடு நாம் எமது கைகளை கூப்பும் பொழுது நமக்கு முன்னால் இருக்கும் அனைவரின் ஆத்மாவின் நற்பண்புகளுக்கும் நாம் தலை வணங்குகின்றோம். எனவே இது இருபுறம் வேலை செய்கின்றது. இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் நாம் அனைவரையும் எதிர்பார்க்கின்றோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யுமாறு அனைவரையும் எதிர்பார்க்கின்றோம். உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். இந்த உப்பு நீரில் கால்களை வைத்தபடி ஸ்ரீமாதஜியின் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். கேட்ட பின்பு சமநிலைப்படுத்துவோம். இரு கைகளையும் மடியில் நன்றாக திறந்து வைத்து ஸ்ரீமாதஜியின் உரையை நாம் கேட்போம். மிகவும் ஒரு நிமிட உரை. இந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதை பற்றி ஸ்ரீமாதஜி உரைக்கின்றார். There's a state in which people go when the Kundalini rises a little bit. What we call is a thoughtless awareness, where you're aware, but a thought rises and falls off, another thought rises and falls off. In between the thought, there's a little space. That is the present. Either you live in the future or in the past. So in that present thing, you become silent. And you just watch your thoughts. As if you are standing in the water, you are afraid of the water. But once you get onto the boat, you see it. In the same way, you see your thoughts. You are not afraid of them. You stand on that piece.
But when you become a master swimmer, you can jump into the water and save many others. There's a state in which people இங்கு நாம் செய்ய வேண்டியது, எண்ணங்கள் வந்தால் அவற்றை நாம் சாட்சி பாவ நிலையில் கவனிப்போம். அவற்றை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அவை தானாக செல்ல விட்டு விடுவோம். இப்பொழுது நமது இடது நாடி வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது நாடி, நமது இடது கை மடியில், வலது கை பூமியில். சிறிய பிரார்த்தனை. தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், எனது பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், எனது மமகாரத்தில் இருந்து என்னை பாதிக்கும் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் ஒரு தூய ஆத்மா விழிப்படைய ஆரம்பித்து விட்டது. அதனுடைய நற்பண்புகள் வளர ஆரம்பிக்கின்றது. எனவே கடந்த காலத்தை நாம் முழுமையாக நம்மிடமிருந்து எடுத்து நமது இடது நாடியில் இயங்கும் இச்சா சக்தியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இப்பொழுது நமது இச்சா சக்தி, புதிய விருப்பம், ஆத்ம முன்னேற்றமே நமது புதிய விருப்பமாகும். அந்த விருப்பத்தில் நமது நல்வாழ்வுக்கான அனைத்து விருப்பங்களும் பூர்த்தியாகின்றது. எனவே ஒரே ஒரு விருப்பத்தை வைப்போம், ஆத்ம முன்னேற்றம். தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், முக்கியமாக இடது கை 5 விரல்கள், உள்ளம் கையை அவதானியுங்கள். எனது கவனம் எங்கிருக்கின்றது? சுவாசம். கவனத்தோடு அமைதி அடைகின்றதா என்று பார்ப்போம். சுழுமுனை நாடி, அதாவது நமது நடுநாடி வழியாக கவனம், சுவாசம் இரண்டும் ஒருமிப்பதை நாம் அவதானிப்போம். எண்ணங்களை முழுமையாக மன்னித்து விடுவோம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இடது கை 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இதில் பிரார்த்திப்போம்,
தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கடந்த கால வாழ்வின், எனது எதிர்கால வாழ்வின் பயம், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனது மன, உடல் செயல்பாடுகளை தூய ஆத்ம ஞானம், ஆத்ம அறிவால் எனக்கு அமைதிப்படுத்துங்கள். எனது மனதையும் உடல் செயல்பாடுகளையும் அமைதிப்படுத்துங்கள். அறிவு வளர்ந்து விட்டால் நாம் அமைதி அடைகின்றோம். எனவே எமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்து எமது கவனத்தை அமைதியடைய செய்யுங்கள். எனது வலது நாடியை குளிர்மை அடைய செய்யுங்கள். தலை உச்சி குழி இரு கைகளையும் அவதானிப்போம். முக்கியமாக இப்பொழுது வலது கை, உள்ளம் கை 5 விரல்களையும் அவதானிப்போம். அவதானிப்பு, கவனிப்பு என்றவுடன் நமது கவனம் அங்கிருந்து கவனிக்கின்றது. அமைதியாக தலை உச்சி குழியில் இருந்து கவனிக்கின்றதா? பொறுமையோடு அமைதியாக கவனிப்போம். இது எமது நன்மைக்காக. இப்பொழுது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். நடுநாடி நமது நிகழ்காலம், எமது இடது நாடி வலது நாடி பாதிப்புகளில் இருந்து எம்மை முழுமையாக மீட்டெடுக்கும் ஞான சக்தி, இந்நிலையில் நாம் முழுமையாக பிரார்த்தனையை வைப்போம். தாயே, எனது சுழுமினை நாடி, நடு நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி அமைதிப்படுத்தி, குண்டலினி தாயே, எனது சுழுமினை நாடி மூலமாக மேலெழுந்து எனது சகஸ்ராரத்துக்கு தலை உச்சி குளிக்கு வாருங்கள். அங்கு எனக்கு முழுமையான அமைதியை தந்தருளுங்கள். நான் எனது அகங்காரம், மமகாரம் இரண்டையும் அர்ப்பணிக்கின்றேன். அவற்றால் வரும் எண்ணங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களை மன்னித்து எனது சஹஸ்ராரத்தில் எனக்கு அமைதியை தாருங்கள். தலை உச்சி குழி மெதுவாக தளர்வடைவதை நாம் அவதானிப்போம். இதயபூர்வமாக வேண்டிக் கொள்வோம். குண்டலினி தாயே, எனது தலை உச்சி குழிக்கு வந்து எனது அனைத்து நரம்புகளையும் ஒளியூட்டி அமைதிப்படுத்தி தாருங்கள்.
எனது சிரசில் முழுமையான அமைதியை தாருங்கள். இந்த அமைதிக்கு தடையாக இருப்பது நமது அகங்காரம், மமகாரம். அவற்றிற்குரிய பீஜ மந்திரம். பீஜ மந்திரம் என்பது ரூட் மந்த்ரா. ரூட் மந்த்ரான்னு சொன்னால் மூல மந்திரம் என்று சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் ஹம் ஷம். ஹம் ஹம் அஹம். அஹம் என்றால் நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா. அஹம் நான் ஒரு தூய ஆத்மா. ஷம் ஷமா என்றால் மன்னிப்பு. நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். ஷமா. இந்த ரெண்டும் எமது அகங்காரம், மமகாரத்தை அமைதிப்படுத்துகின்றது. எமது மமகாரத்தை அமைதிப்படுத்துவதற்கு அகம் ஹம் நான் ஒரு தூய ஆத்மா என்று சொல்லும்போது கடந்த காலத்திலிருந்து நாம் முழுமையாக விடுபடுகின்றோம். நான் இப்பொழுது தூய ஆத்மா. எனது கடந்த கால வாழ்வு முடிந்து விட்டது. இப்பொழுது எனது புதிய வாழ்வு தூய ஆத்மாவாக நான் முன்னேறும் வாழ்வு. அது நமது மமகாரத்தை தளர்வடைய செய்கின்றது. ஷமா ஷம் நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லும் போது எமது அகங்காரம் முழுமையாக அமைதியடைகின்றது. எனவே நாம் இந்த பீஜ மந்திரத்தை இப்பொழுது சொல்லுவோம். மற்றும் எமது 3 நாடிக்கான மந்திரம் ஆ உ எம். ஆ என்பது எமது இடது நாடிக்கும், உ என்பது எமது வலது நாடிக்கும், என்ற ஒலி எமது நடு நாடியையும் சமநிலைப்படுத்த வல்லது. ஆ உ எம் சேர்ந்து ஓம் ஆகின்றது. எனவே நாம் இந்த பீஜ மந்திரம் ஓம் ஹம் ஷம் என்று சொல்லுவோம். முதலில் ஓம் என்ற மந்திரத்தை நாம் சிறிது கேட்போம். இந்த ஓம் என்ற மந்திரம் எமது 3 நாடிகளையும் தளர்வடைய செய்கின்றது, சமநிலை அடைய செய்கின்றது. இப்பொழுது நாம் 3 தடவை ஓம் என்ற மந்திரம் சொல்லுவோம்.
இது சொல்லும் பொழுது மீண்டும் நாம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து ஆ எமது வயிற்று பகுதி, உ எமது நெஞ்சு பகுதி, எம் எமது தலைப்பகுதிக்கு நாம் கவனத்தை கொண்டு வர வேண்டும். ஸோ முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து நடுநாடி வழியாக என்று முடிவடையும் போது நாம் தலை உச்சி குலுக்கி வருவோம். ஓ அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஓ ஓ இப்பொழுது ஹம் ஷம் எமது மமகாரம் அகங்காரத்தை அமைதிப்படுத்தும் மந்திரம். இப்பொழுது 3 தடவை ஓம் ஹம் ஷம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் கவனம் எங்கிருக்கின்றது? இந்த கேள்வி கேட்கப்படும் போது நமது கவனம் நமது நடுநாடியில் சுவாசத்தோடு அமைதியாக இருக்க வேண்டும்.
தலை உச்சி குழியில் சுவாசத்தோடு அமைதியாக இருந்து அனைத்தையும் கவனிக்க வேண்டும். எமது கவனம் எமது தலை உச்சி குழியை கவனிப்போம். சுழுமுனை நாடியை கவனிப்போம். 2 உள்ளம் கைகளையும் கவனிப்போம். நமது வலது கையை தலை உச்சி குழிக்கு மேல் தலை உச்சி குழியில் நாம் வைப்போம். வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைத்து சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுங்கள். இந்த இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றது? இப்பொழுது கையை 2-3 அங்குலம் மேல் உயர்த்தி சிறிது அவதானிப்போம். இப்பொழுது கையை கீழே கொண்டு வந்து ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். எண்ணங்களை தளர்த்துவது எவ்வாறு? ஒரு 10 நிமிட உரை நாம் அவதானமாக கேட்போம். Now we are trying to transform our energies towards the energy of the spirit. So you have to allow the spirit to take over. Your effort of your mind should be reduced and the energy of the spirit should work through you. Now how do you do it? ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், எமது மனதை நாம் அமைதிப்படுத்த வேண்டும். அதன் தொழிற்பாட்டை குறைத்து ஆத்மாவை பொறுப்பேற்க அனுமதிக்க வேண்டும். அது எவ்வாறு செய்வது என்பதை பற்றிய விளக்கம் தருகின்றார். First is detachment. Detachment start with the thought. Let us see the thought. It's called as vichara shaithilya, relaxation of the thought. But still this mind, which is quite silly, tries to impress upon you that you have to use the old junky instrument of this mind. And it asserts that better use. And when you start using that, ego comes in, you get attached to it. And what you lose is your progress, and thus the joy is minimized. How do you detach yourself? For a person who is absolutely detached, it's very difficult to explain how to detach, isn't it? I'll try. Now, I cannot get attached, that's the problem is. So just now if you give up your satta, your own domain,
you get into the domain of your spirit. You give up your domain. That is your ego's domain, or maybe your superego's domain. You give up that and try to see things how it works out. Now, what is the testing point of it? How do you test it? It works out. That's the point of testing. It works out. Allow it to work out. Don't put your attention. Attention has the second part of it, the tension. And don't try to say, why not today? It should have happened today. We expected it to happen. Why not at this moment? That's your ego. Thy will be done. So the thought that starts moving in our mind all the time, which creates tensions, is not the thought of the spirit. So, what you should say? Not this thought. Not this thought. Yan neti neti vachanai nigamo avochus. Not this thought, not this thought, not this thought. And see how you relax. Now you are relaxing. Not this thought, not this thought. Just go on refusing, accepting any thought. So you go into nirvichara. In that state, you feel the spirit. Christ has done the greatest work on this, I should say, but we do not understand because his life was like a micro thing. See, in 3 years. So we have to open it out a little bit and see what he did. He has given us the greatest weapon of forgiveness. When you forgive a person, what do? You accept the situation to begin with. And secondly, you forgive what you think has been done wrong to you. But because nothing can be done wrong to your spirit, you just forgive because you are the spirit. And when you forgive, you have found that your tension goes away. So even to your thoughts, if you say, all right, forgive this thought, because thought is also not to be punished. Forgive this thought, forgive everything. Not forget, forgive. Because then you will even forget that you are the spirit. But forgive all the thoughts that are coming to me. Just go on saying this is a mantra. What is a mantra? Is that power of the word that expresses spirit. So this is a very important thing Christ has given us, the weapon of forgiveness. Everybody has that weapon. Everyone can use that weapon. You don't have to put in any effort for it. You don't have to pay for it. It's just you have to say, I forgive. You will be amazed, your nerves will soothe down. This tension, this pressure of these modern things will be reduced if you go on saying, I forgive them. For example, you go and see some sort of if you happen suddenly to see something very filthy according to the spirit, maybe it is very exciting according to normal human beings, but we are abnormal people. And for us, if we find it rather ugly, then the best thing is to get over is to say, I forgive. Because they are ignorant. They are blind. They are not yet there where I am. I am the one who is at the source of enjoyment, at the source of peace, and while these are not, so I forgive.
And you'll be amazed that this forgiveness that Christ gives you works out. Vichara Shaithilya is the relaxation of the thought. Now this opposite movement that you have to move, first of all, should start at this point today from forgiving others. Now what happens when you forgive someone? That means you do not react. The power to react to somebody's injuries, insults is finished. And when that power is finished, you become a powerful person. Because nobody can now overpower you. Because nobody can kill you. Nobody can hurt you. Nobody can do anything to you. But it is not, again, I'll say shamelessness. See, people can think that it is shamelessness. So, if somebody says to you something harsh and something that is wrong, you do not accept it. So, in Sahaja Yoga, one has to understand that it is just the central path. It's just the balancing thing which is important. It's not an extreme of anything. Like when we go to say that you must forgive everyone, it's not going to that extreme where you have done some wrong and somebody says to you, you don't take that part of it. It doesn't mean that. Again, discretion is the engine of your movement. So you have to see that if they have said it, something like that, is it, have I gone against the spirit? It's a very thin road on which you have to walk. One side is the huge big Gibraltar, rock of Gibraltar of your ego. The another side is a super ego. In between is a small discretion path going on which you have to see both the sides. Whether you are hitting yourself with the rock of Gibraltar or falling into the valley of superego, you should see that you are using your discretion. ஸோ இப்பொழுது நாம் மாத்திச்சு சொல்கின்ற நமது மனதின் முயற்சி குறைத்து நாம் ஆத்மாவிடம் விட்டுவிட வேண்டும். ஸோ இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் பார்ப்போம், ஏதோ ஒன்று, அதாவது எமது எண்ணங்களோ எம்மை ஏதாவது ஒரு எண்ணம் எம்மை தொடர்ந்து குழப்பிக் கொண்டிருந்தால், கடந்த காலத்தில் இருந்தோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய எண்ணமோ, அல்லது யாராவது ஒருவர் எமது மனதில் இருந்து நாம் மன்னித்து அதிலிருந்து வெளிவரவில்லை என்றால் இன்று நாம் அதை செய்யலாம். ஒவ்வொருவரும் உங்களுக்குள் பார்த்து ஏதோ ஒன்றை நாம் சொல்வோம். தாயே, நான் மன்னிக்கின்றேன். இந்த மன்னிப்பு என்பது மாபெரும் சக்தியாகும். அன்பு, கருணை, பணிவு அங்கு நிறைந்திருக்கின்றது மன்னிப்பில். அது மட்டுமல்ல, நாம் மன்னித்து அதிலிருந்து விடுபடும் போது ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும்
உணரும் நிலைக்கு நாம் செல்கின்றோம். எனவே அது எந்த விடயமானாலும் எந்த நபரானாலும் நீங்கள் அவரிடம் போகத் தேவையில்லை. நீங்கள் உங்களை விடுவிப்பதே நீங்கள் செய்ய வேண்டியது. எனவே இப்பொழுது நாம் சொல்லுவோம், தாயே, நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் மற்றும் அனைவரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். இதுவே ஓம் ஹம் ஷம். இது மந்திரமாகும். இந்த மந்திரம் என்பது ஆத்மாவின் வழிபாடு, ஆத்மாவின் தூய எண்ணம். நான் ஒரு தூய ஆத்மா, அனைவரையும் மன்னிக்கின்றேன். ஓம் ஹம் ஷம். இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நான் வீடியோ போடுகின்றேன், பார்த்து செய்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நான் ஒளி தத்துவம் மூலமாக எமது இடது நாடி பாதிப்புகள், அதாவது தீவிரமான பாதிப்புகள் இருந்தால் அதை எவ்வாறு நாம் சமநிலைப்படுத்துவது, எமது இடது நாடியை சரி செய்வது என்பதை பற்றிய சிறிய விளக்கத்தை பார்ப்போம். அதன் பின்பு நாம் கலந்துரையாடலுக்கு வருவோம். ஒளி வந்து நான் பார்த்தோம்,
பஞ்ச தன்மாத்திரங்கள், அதாவது 5 மூலகங்கள், ஆஹ், பஞ்ச தத்துவங்கள், ஆஹ், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் சாயோகாவில் இரண்டு மேலதிக தத்துவங்கள். ஒன்று ஒளி தத்துவம், மற்றது பரம சைத்தன்யம், அதாவது தெய்வீக அன்பு அலைகள். இதுவே நுண்ணதிர்வுகள். ஸோ 2 தத்துவங்கள் எமது எமது சுத்திகரிப்பில் வேலை செய்கின்றது. ஸோ இது எமது இடது நாடி நாம் ஒளியூட்டுகின்றோம். இந்த இடது நாடி பாதிப்புகளின் அறிகுறி நாம் பார்த்தோம். ஒருவர் அந்த விதமான அறிகுறிகள் மனநோய், ஆம், மது அல்லது ம், ஆ, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாதல் என்பன எல்லாம் இடது நாடி பாதிப்பு. எனவே இடது நாடி வந்து ஆஹ், அதாவது இடது நாடி எம்மை கடந்த கால வாழ்வில் அந்த பள்ளத்தாக்குக்குள் கொண்டு போகின்றது. அந்த வாழ்வில் இருந்து மீண்டு வர முடியாது ஆஹ், இருப்பவர்களே அந்த இடது நாடி பாதிப்புக்குள்ளானவர்கள். அந்த இடது நாடி உறைந்து போய் விடுகின்றது. இந்த உறைந்து இருக்கும் இடது நாடியை நாம் ஒளியூட்டி மீண்டும் இயங்க வைக்க வேண்டும். இடது நாடியில் இருக்கும் எமது தூய விருப்பத்தை ஒளி மூலமாக ஒளியூட்டி நாம் வெளிப்படைய செய்ய வேண்டும். ஸோ அதுவே இந்த ஒளி தத்துவம். அதற்கு நீங்கள் மெழுகுதிரி ஒளி பயன்படுத்துவது நடைமுறைக்கு இலகுவாக அதை நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த பார்த்தீர்கள் என்றால் இவர் இதில் இருந்து கொண்டு இடது பக்கம் பின்பக்கத்தில், இடது நாடிக்கு பின்பக்கத்தில் ஒரு மெழுகுதிரி வைத்திருக்கின்றார். இன்னொரு மெழுகுதிரியால் தனது இடது பக்க நாடி சக்கரங்களை சுத்திகரிக்கின்றார். ஸோ நீங்கள் இவ்வாறு மணிக்கூட்டு திசையில் சுத்தி சுத்தி ஒவ்வொரு சக்கரங்களையும் சுத்திகரிக்கலாம். மற்றும் இடது நாடி சுத்திகரிப்புக்கு பூமி தத்துவமும் உதவுகின்றது. எனவே இது ரெண்டையும் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். வலது கையை பூமியில் வைத்து இடது கையை ஒளிக்கு முன்னால், ஒரு மெழுகுதிரி ஒளிக்கு முன்னால் நீங்கள் வைத்து, இன்னொரு மெழுகுதிரி நீங்கள் பின்னால் கொளுத்தியும் வைக்கலாம். அல்லது பாதிப்பு அதிகமாக இருக்குமாயின் 3 மெழுகுதிரி நீங்கள் இவ்வாறு வைக்கலாம். ஒன்று ஒரு பக்கம், பின்பக்கம். ஸோ இந்த மெழுகுதிரி அனைத்தும் நீங்கள் 1 அடி தூரத்தில் வைக்க வேண்டும். ஏனென்றால் இதை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். வைத்து நீங்கள் இந்த இடது நாடி சுத்திகரிப்பின் போது ஒரு 10 நிமிடம் நீங்கள் செய்தால் இந்த இடது நாடி இடது கையில் நீங்கள் நுண்ணதிர்வுகளை உணர ஆரம்பிப்பீர்கள். ஒரு 3 மாதம் செய்வீர்களானால் மனநோய், அந்த விதமான குறைபாடுகள் உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள். ஸோ இப்பொழுது ஸ்ரீமாத்திச்சி அந்த ஒளி தத்துவத்தை பயன்படுத்துவதை நாம் பார்ப்போம். மற்றும் இந்த ஒளி தத்துவம் எமது கண்களுக்கு மிகவும் உதவி புரியக்கூடிய ஒரு உதவி புரியக்கூடியது எமது கண்களுக்கு. இப்பொழுது ஸ்ரீமாத்திச்சி ஒளி தத்துவத்தை பயன்படுத்துவதை நாம் பார்ப்போம். ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் மெழுகுதிரி கொண்டு வாருங்கள். மற்றும் வீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
ஸோ எமது Just like this, put your hands. Little low. One, little low. One, little low. Sorry. Little hard. Hard. Are you feeling? Now do like the light. Just press them. Press your eyes hard. Very hard. Tight. Hard. Press them hard. Tight. Alright? That's it. எமது கண்கள் வந்து மமகாரம் அகங்காரத்தை குறிக்கின்றது, இரண்டு கண்களும். எனவே கண்களை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு ஒளி தத்துவத்தை பயன்படுத்தலாம். ஸோ இவ்வாறு நாம் மெழுகுதிரியை எடுத்து ஒரு அடி தூரத்தில் நாம் வைத்து அந்த ஒளி ஊடாக ஸ்ரீமாதகியின் புகைப்படத்தில் இருக்கும் இந்த நெட்டி பொட்டை நாம் பார்க்கலாம். இந்த நெட்டி பொட்டின் அடையாளம் நமது ஆகிய சக்கரம், அன்பு, கருணை, பணிவு, மன்னிக்கும் திறன். எனவே இந்த நற்பண்புகள் அந்த ஸ்ரீமாதஜியின் இந்த நெட்டி பொட்டில் இருந்து வெளிவருகின்றது. அன்பு, கருணை, பணிவு மற்றும் மன்னிக்கும் திறன். ஸோ இந்த ஒளி ஊடாக ஸ்ரீமாதஜியின் ஆகிய சக்கரத்தை நாம் பார்க்கும் போது எமது கண்கள் தூய்மை அடைகின்றது. Not yet? Work out. So that you know it will work out. Watch me. Watch me here. Ask this gentleman. You watch me. Anybody not watching, please just watch Mother's posture. She's working it out for you, so watch. Just relax, relax. You got it? No? You got it, man. I want you. Go. So you go inside. You can't go inside. This is One by one, as you feel it, let them through. No? Go. Go inside. You can go from this side. Yes. Let them move from this side. Yes. You go and tell them. You can't get through. You can sleep through. No, you can't. You have to go through this one. Stay here. Let's see on the right. Well, I think you're right. Hello? Let's see. No, yes, yes, yes. Got it? Yes, it's You got it according to me. All right. You go inside and you tell them that I can't finish. That's all. But you got it according to me. Anyone else This that's one feeling it got- now, let them work it out and show you. There's another hand you have. All right. Yes, that's... Even if you get it in one hand, you should go inside them and tell them. If you get it on one hand, And fingering outside there. you got it? You got it. All right. You got it, madam? You got it? Just feel her head. What is it, my child? You got it. You go inside, you can't feel it. All right, they'll tell you. You tell them that I've got it now. Hello? Call someone from there. You got it?
Okay. All right, but if David fix your issue, all right? You got it too, haven't you? Don't tell me lies. I know that. I'm going inside. I know who has got it myself. Got it too. All right, go inside. Go inside. Go ahead. Go ahead. Go ahead. Got it? You got it? Yes, go ahead. Go inside, do it correctly. Don't get anxious. Everybody is going to go. Don't talk about it after. Just talk. Okay? And they'll fix you up. They'll show you how to act. It's probably You got it, madam. All right, go ahead. ஸோ இந்த வீடியோ ஸ்ரீ மாத்திச்சி ஆரம்ப காலத்தில் பல பேருக்கு அவர் இவ்வாறு அவர் ஸ்ரீ மாத்திச்சி அவர்களுடைய சக்கரங்களை தூய்மைப்படுத்த உதவி புரிந்தார் நேரடியாக. ஸோ இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இதில் கேட்கலாம். நீங்கள் ஆரம்பியுங்கள். மிக முதலில் நீங்கள் முதலில் வீட்டில் தியானம் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஆரம்பியுங்கள். இடது நாடியை ஒரு மெழுகுதிரி அல்லது நீங்கள் இடது நாடி பாதிப்பு கூட இருக்கு என்று நீங்க நினைத்தால் 3 மெழுகுதிரி வைத்து செய்து பார்க்கலாம். இவ்வாறு செய்து பாருங்கள். இதை ஒரு 10 நிமிடம் செய்த பின்பு நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்யுங்கள். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு முன்பு ஒரு 10 நிமிடம் நீங்கள் உங்கள் இடது கையை இவ்வாறு ஒரு மெழுகுதிரி ஒளிக்கு முன்னால் வைத்து வலது கையை பூமியில் வைத்து இதயபூர்வமாக பிரார்த்தியுங்கள். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த கால எனது வாழ்க்கை பாதிப்புகள், எனது பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், பிழையான பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் எடுத்து விடுங்கள். ஏனென்றால் அது இனி எமக்கு ஆத்மா வாழ்வுக்கு தேவையில்லாதவை. அவையை நாம் முழுமையாக விட்டுவிட வேண்டும். அவ்வாறான எதிர்மறையான சக்திகள் எமது இடது நாடியில் இருந்து நாம் முழுமையாக அவற்றை அகற்றி விடலாம். இதை செய்த பின்பு நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது நீங்கள் நேரடியாக வலது நாடியில் கவனத்தை போடலாம். எனவே இரு நாடிகளும் அங்கு சமநிலை அடைய வாய்ப்பு இருக்கிறது. 10 நிமிடம் செய்த பின்பு ஒரு 5 நிமிடம் தியானித்து நீங்கள் நித்திரைக்கு செல்லலாம். இப்பொழுது ஏதாவது இதில் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணலாம், மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். புதிதாக வந்தவர்கள் கதைக்கலாம். அன்பழகன், சொல்லுங்க, எப்படி இருந்தது? ஆமா, வணக்கம். வணக்கம். நான் தினம் டெய்லி காலையில செய்து கொண்டு வரேன். ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு.
உப்பு நீர் இது வந்து காலையில செய்யணுமா நைட்டுக்கு செய்யணுமா? இரவு படுக்க போக முதல் செய்யறது நல்லது. ஏனெண்டா நீங்க நாள் முழுக்க டயர்டா இருப்பீங்க. ஆ. மற்ற காலமே வேணுமென்றாலும் நீங்க செய்யலாம். நான் இன்னைக்கு காலையில செய்ய தொடங்கல. ஆஹா. அதான் கேட்டேன். ஆ, என்ன செய்யலாம்? ஆ. இப்ப இரவுல செய்யறது ஒளி உங்களுக்கு போதுமா இருந்தா ஓகே. இரவு செய்யறது ஒளி நல்லது. தத்துவம் வந்து இந்த ஒளி இது ஆ, வந்து அது காலை நேரம் நல்லம். காலை மேல செய்யறது. காலையில ஒளி தத்துவம் செய்துட்டு பிறகு ஒரு உப்பு நீர் சுத்திகரிப்பும் செய்தாதான் அது அந்த பலன் நல்லா இருக்கும். ஆ, ம். மற்றது எல்லாம் இப்ப அந்த இதுல சொல்ற முறையின்படி இப்ப அந்த குண்டலினி பந்தன் என்ற அது எல்லாம் ஓமா. ஓ, ஓ. அவசரம் அதே மாதிரி செய்து விடுவாரன். ஆஹா. இல்ல இப்ப அந்த உச்சந்தலையில சில நேரங்கள்ல இப்ப குளிர்ந்து கொண்டே இருக்கு. ஆ, வெரி நைஸ். அப்படி ஒரு தன்மை வந்து உணர்றேன் என்ன. நல்லது, நல்லது. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஆஹா, ஆஹா, ஆஹா. ஆனா அந்த இருக்கும் போதும் அந்த சில நேரங்கள்ல அந்த எண்ணங்கள் தான் வந்து வந்து குறுக்க போடுது. அது சில நேரங்கள்ல நான் அப்படிதான் சொல்லி கொண்டு வரேன். இப்ப மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு எனக்கு அந்த அதை மாதிரி தான் சொல்லி கொண்டு வரேன். ஆஹா, ஆஹா. அத்தனை ஆனா அது என்னண்டா ஒன்று வந்து நாங்கள் இந்த முறைகளால நாங்கள் எமது இடது நாடி வலது நாடிய சமநிலைப்படுத்தலாம். அதோட எங்கட அறிவும் வளர வேணும். அறிவு அப்ப அது அது நாள் எடுக்கும் என்ன அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்ம ஞானம் வளர 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 பிறகு ஒரு நிலையில நாங்க இதுகளை எல்லாம் பார்த்து ஒரு இது ஒரு இதெல்லாம் ஒரு சின்னனா வந்துடும். கட்டத்துக்கு வந்து ஆஹ் இப்ப நீங்க பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க, சுத்த வர மலை இருக்குது, உங்களுக்கு தெரியாது அங்கால என்ன இருக்குன்னு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மலையில ஏறி ஏறி உச்சிக்கு போனீங்களா எல்லாத்தையும் பாப்பீங்களா என்ன. அந்த மாதிரி ஒரு செயல்பாடு அத மாதிரிதான் அறிவு வளர கொஞ்சம் வளர கொஞ்சமா தானே அந்த நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தானே அது எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும் போல. ஆஹ் அந்த அறிவு வந்து உடனடியா வளராது என்ன, கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வளர வேணும். அந்த ஞானம்ன்றது டிஸ்டர்பன்ஸ் தான் அனுபவ கொஞ்சம் ரீதியா இருந்து. வாரதுதானே. ஓ சரி. ஆஹ் அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் கொஞ்சம் 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 இருந்து கொண்டு இருக்குது. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணா சரியா அது இருக்கும் அது அப்படின்னு. நாளடைவுல அது அதுகள்ல கவனத்தை போடாம உங்களோட அந்த உச்சி குழியில குளிர்றது, அந்த நீங்க ரிலாக்ஸா இருக்கிறது அதுகள். அப்ப இதை உணர்ந்த நான் அப்ப இன்னும் இன்னும் கூட மேல 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 நீங்க கூட 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 உணர உணர இதுகள் எல்லாம் குறைஞ்சிடும். அந்த இப்ப சில நேரங்கள்ல அந்த கோபங்கள் இதுகள் வந்தா கொண்ட இப்படி சொல்லி கொண்டு வந்தா ஓகே. ஓ, கோபம் வந்தாலும் சொல்லுங்க. கோபம் வந்தா நீங்க உங்களை மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னியுங்க. அஹ் இல்ல 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 அது கேட்டு வச்சா நல்லதானே. ஆஹ் ஏன்னா எங்களுக்கு சில நேரங்கள்ல அந்த இப்போ கொஞ்சம் குறைவு மாதிரி இப்ப நான் செய்ய சொல்லிக்கிட்ட அப்புறம் கொஞ்சம் நல்லா குறைஞ்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த திடீரென்று ஏதாவது கோபங்கள் அது இதுகள் வரும்போது ஆமாம். அது அந்த அதுகளை கண்ட்ரோல் பண்ணினா தான் அது இதுக்கு சரியா வரும். அதான் ஆமாம், ஆமாம். அது இப்ப அடுத்த வகுப்புல நாங்க ஒவ்வொரு சக்கரம் மூலாதாரம் ஆரம்பிப்போம். அப்படி 7 சக்கரம் போக வைக்க கோபம் வந்து எங்களை 2வது சக்கரம் சுவாதிஷ்டானத்தின் வேலை. சுவாதிஷ்டானம் வந்து அது இந்த தூய ஞானம் எங்களுக்கு தூய ஞானமும் தூய கவனமும் தாரது. அந்த கவனம் கொஞ்சம் விலகிட்ட உடனே நாங்கள் டக்குன்னு எங்கட எங்கட மனித விழிப்பு நிலைக்கு போயிடுவோம். போன உடனே மறந்துடுவோம், என்ன மறந்து டக்குன்னு எதிர்வினை புரிய தொடங்குவோம், ரியாக்ட் பண்ணுவோம் என்ன ஆக்களுக்கு. அதெல்லாம் நாங்க கோபம் வாரது. அப்ப அதான் தியானத்துல முன்னேற முன்னேற அந்த கோபம் தண்ட பாட்டுக்கு மறைஞ்சு அந்த பொறுமை நிதானம் வந்தால் இப்ப உடனே கோவப்படாம ஒரு விஷயத்த நீங்க பாக்குறீங்கன்னா அதை பொறுமையோட அத சாட்சி பாவ நிலையை நாங்கள் வளர்க்க வேணும். இப்ப யார் என்ன செய்தாலும் ஒருவர் கத்தியை தூக்கி கொண்டு வெட்ட வந்தா கூட நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு ஒன்றும் சொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா நிதானமா அதை அவதானிக்கிற அந்த நிலை எங்களுக்கு வந்துட்டுன்னு சொன்னா கோபம் பிறகு தண்டவாட்டுக்கு மறைஞ்சிடும். அப்ப அந்த அந்த நிதானம் வந்த உடனே அந்த அமைதி நிலையில எங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இதை கையாளுறது. இப்ப உடனே கோபப்பட்டோம்னா நாங்க எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறோம் என்ன. அந்த நிலைமையே அப்ப
மற்ற இப்ப நீங்க காய்ச்சி கொண்டு இருக்கே எனக்கு அந்த உச்சியில ஒரு குளிர் இருக்கிற மாதிரியே இருந்தோம். ஆஹா ஆஹா அது நாங்க என்ன உண்மையா நாங்க கதை கேட்கல அந்த உச்சி குளிரும் ஏன்னா உண்மையா அங்கதான் இருக்கு சத்தியம். சத்தியம் அதுதான் ஆத்மா உண்மை. இல்ல இதுல இப்ப இறங்கினா இப்ப இதுக்கு இந்த கிளாஸுகள் வந்த பிறகு இடையில 1-2 கிளாஸ் இந்த இது பண்ணலாம் டைமிங் பிரச்சனை இல்லை. ஆஹா மற்றபடி நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வரதால எனக்கு கொஞ்சம் ஓகே இருக்கு. நல்லது நல்லது. குட் குட். ஓகே அம்மா, ஓகே 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 நன்றி நன்றி பகிர்ந்து கொண்டதற்கு. ஓகே. ஓகே சிவரம்யா சிவநாதன். சிவரம்யா இருக்கிறீங்களா? நவா இருக்கிறீங்களா? ஓமாமா சிவரம்யா கதைக்கிறேன். சொல்லுங்க. இதான் என்னடா இன்னைக்கு லேட்டா இப்பதான் இந்த நெல்லூர் கோயில இருந்து வந்தேன். போய் திருவிழா நடக்குதா? ஓ இன்னைக்கு 5ஆம் திருவிழா. ஓகே. நெல்லூர்ல இருக்கிறோம். அதை நான் கொஞ்சம் லிசன் பண்ண இப்பதான் நான் வந்து போட்டேன் ஒரு 8க்கு பிறகு 8:30 பிறகு. சரியாம்மா. நீங்க ஒழுங்கா ரெக்கார்டிங் பாக்குறீங்களா? ஒழுங்கா கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறேன். பாருங்க பாருங்க எப்படி இருந்தது இன்றைக்கு உங்களுக்கு? இன்றைக்கு அந்த நான் போடைக்க அந்த கூட அந்த அம்மா சொல்லி கொண்டிருந்தா நல்லா இருந்தது. ஓகே ஓகே ஓகே. ரெக்கார்டிங்களை பாருங்க. தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து வந்தா நிச்சயமா பலன் இருக்கு, பலன் தெரியும். ஓகே மிஸ்டர் நவா சொல்லுங்க. நவா இருக்கிறீங்களா? கதைங்க, பிரச்சனை இல்லை. அன்மியூட் பண்ணி கதைங்க. கதைக்க முடியாட்ட நீங்க சாட்ல போடலாம், சாட்ல எழுதலாம். சந்திரிகா சொல்லுங்க நீங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. அவைய முடிச்சிட்டு படுக்கவாம ஓடிட்டு நீங்க சொன்ன உடனே